ஒரு அடிப்படையற்ற ஒரு வாதத்தை வைக்கிறார். ஏன்னு சொன்னோம்னா இப்படி அடிப்படையற்ற வாதத்தை வைப்பதற்கு காரணம் என்ன? இவரையும் அறிஞரை போல கருதக்கூடிய மக்கள் இருக்காங்களா இல்லையா? உட்கார்ந்து கேட்கறாங்களா இல்லையா? லைக் பண்றாங்க, மாஷா அல்லாஹ் பாரக்கல்லான்னு சொல்றாங்களா இல்லையா? சிறப்பான விளக்கம் சொல்றாங்களா இல்லையா? இந்த மக்கள் தான் இதுக்கு காரணம். தனி அறிஞராக பார்த்து கொண்டு என்ன பண்றாரு? நான் அறிஞர் என்பதை போல கருதி கொண்டு குர்ஆன் வசனத்துக்கு தப்பு தோறும் விளக்க சொல்றாரு. அடிப்படை புரியாம மக்களுக்கு இப்படி மார்க்கத்தை பேசுறீங்கன்னா உங்களையும் மக்கள் நம்புறாங்கன்னா எவ்வளவு ஒரு வேடிக்கையாக இருக்குது. எவ்வளவு ஒரு அந்த மக்களை பார்க்கும்போது மிகப்பெரிய அளவு வருத்தம் அளிக்கிறது. அப்ப குர்ஆனுக்கு என்ன பண்ணாரு? உட்கார்ந்து கொண்டு நான் தான் குர்ஆனுக்கு விளக்க தருவதை போல அப்படியே பேசுறாரு. அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நம்ம பிள்ளைன்னு சொல்ல மாட்டோம். திரும்ப நம்ம பதிவு செய்யறோம். என்ன செய்வாங்க இந்த மக்கள்? இவரை பின்பற்றக்கூடிய மக்கள் இவரை சொன்னோம்னா பொங்கி எழுவாங்க. அவர் பேசக்கூடிய மற்ற பேச்சை கவனிச்சீங்களா? அவ்வளவு விஷயம் சொல்றாரு, அதான் நீ கவனிக்க மாட்டீங்க, இதை மட்டும் சொல்லுவீங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க? இப்படி எல்லாம் பேசுவாங்க. என்ன அதான் ரசூல் என்ன சொன்னாங்க? பின்னால கூட்டம் வரும், அந்த கூட சிறந்த பேச்சு தான் பேசுவாங்கன்னு சொன்னாங்க. சிறந்த பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக அவங்க விதைக்கக்கூடிய அந்த வடிகட்ட கொள்கையை நம்ம சுட்டி காட்டக்கூடாதுன்னு ஏதா இருக்குதா? அப்ப அது சிறந்த பேச்சை பேசுவதன் மூலமாக வழிகட்ட அந்த கொள்கையை அவங்க சொல்றது சரியாயிடுமா? எந்த அடிப்படையை வச்சு நீங்க பேசுறீங்க? அப்பாவித்தனமாக மார்க்கெட்ல அப்பாவித்தனமாக இருக்கக்கூடிய மக்கள் தான் இவரை சரி காண்றாங்க.